இந்த உலகமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இங்க பெட்ரோல், எலக்ட்ரிக் வண்டி எதுவுமே கிடையாது. வண்டியே பார்த்தீங்கன்னா, நீங்க தான். நீங்க ஓடியும் பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கிற மாரியும் இருக்கும். அங்க கூட செக் பாயிண்ட்டும் இருக்கு. ஒரு டைனோசரோட வாயிலும் செக் பாயிண்ட் போட்டு தான் நீங்க பார்த்தீங்கன்னா போணும். இதுக்கு எல்லாமே நல்லாவே சாப்பிட்டீங்கன்னா, செம புரோட்டீனா ஓடிட்டே இருக்கலாம். இவர்தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, காலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணா, சூரியன் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அடிச்சோனே கயிறு மாரி இருக்கும். அந்த கயிறு எரிஞ்சு நம்ம ஹீரோட மண்டையில ஒரு கல் அடிச்சு தான் நம்ம ஹீரோ மார்னிங்கே முழிப்பாரு. ஏஞ்ச உடனே போய் பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுடுவாரு. ஏன்னா பார்த்தா தண்ணி அடிக்க நம்ம ஹீரோ பார்த்தா ஜாலியா குளிச்சுட்டு இருப்பாரு. ஒரு முதல்ல வச்சு பார்த்தா லிப்டிக்லாம் பார்த்தா போட்டு செம கியூட்டா பவுடர்லாம் பார்த்தா அடிச்சுட்டு நம்ம ஹீரோ போயிடுவாரு. காலையிலேயே அவங்க ஒய்ஃப் பார்த்தா டைனோசர் முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டு கொடுக்க நம்ம ஹீரோ ஜாலியா பார்த்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவாரு. வேலையில பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பார்த்தா அந்த இடமே பார்த்தா இருக்கும். வெண்டிங் மிஷின் ஒரு சிஸ்டம் வச்சு என்ன ஃபுட் வேணுமோன்ட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோ அங்க போனாலே லெக் பீஸ போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பாரு. ஃப்ரீ டைம்ல பார்த்தீங்கன்னா கால்ஃபும் விளையாடலாம். அந்த கால்ஃப்ல பார்த்தீங்கன்னா நீங்க விளையாடி ஜெயிச்சீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருவாரு. வந்துட்டு அங்க ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட வாயில பார்த்தீங்கன்னா கைய விட்டு 2, 3 டிராகனோட லெக் எடுத்து அவங்க ஒய்ஃப் கிட்ட குடுப்பாரு. குடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா குருமா வச்சிருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. இத பார்த்த ஒய்ஃப் செமையா போய் கட்டிப்புடிச்சு, சூப்பருங்க நீங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க.